தேசிய கீதம் முன்னாடியும் பாடணும், பின்னாடியும் பாடணும்னு சொல்லி எதுக்கு இல்லாத ஒரு வளமே வந்து இவர் இருக்குன்னு சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ் இவருக்கு பிரச்சனை. தமிழ்ங்கிற ஒரு அடையாளம் இவருக்கு பிரச்சனை. தமிழ்நாடுங்கிற பிரச்சனை. இவர் முழுக்க ஆளுநர் மாரியே இல்லையேங்க. இவர் ஆர்எஸ்எஸோட நபர் மாரி இவ்வளோ பட்டவர்த்தனமா, இவ்வளோ ஒரு இதா வந்து யாருமே இருந்ததே கிடையாது. இவர் வந்ததுலேருந்து பாருங்க திருக்குறள்ல ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு வந்து தேசிய கீதம் பிரச்சனையே கிடையாது. அவங்களோட பிரச்சனை வந்து அசெம்பிளில வந்து போன முறை வந்து என்னைய நீங்க வந்து அசிங்கப்படுத்துனீங்கல்ல. நிகழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே கலந்துரையாட வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு அபுதாயிர் அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்துல சட்டமன்றம் கூடியிருக்குது, தமிழ்நாடு சட்டமன்றம். ஆரம்பமே அமர்க்களமா ஆரம்பிச்சிருக்குது. ஆளுநர் வந்து துவங்கும் போதே நான் சில ரெக்வெஸ்ட் வச்சேன். அது மட்டும் இல்லாம தமிழக அரசு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக சில கண்டென்ட்டை கொடுத்து என்னை படிக்க சொல்றாங்க. அதனால நான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. பட் இருந்தாலும் கூட தமிழ்ல வந்து சபாநாயகர் அப்பாவு வந்து அதை ஃபுல்லா படிச்சு காமிச்சு, கடைசியில வந்து ஒரு இக்கு வச்ச மாரி ஒரு கோட்சேவின் வாரிசு. சம்பவம் செஞ்சு விட்டுருக்காரு. இது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஆக்சுவலா? இல்ல இந்த ஆளுநருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து வந்ததுலேருந்தே அவர் ஒரு பிரச்சனை. அவர் தமிழ்நாடுன்னு சொல்ற அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த டேர்மே வந்து அவரால ஏத்துக்க முடியல ஆரம்பத்திலே. தமிழகம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை பிரச்சனை பண்ணாரு. அவர் பிரிண்ட்லாம் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. பிரிண்ட்லயே பண்ணி பிரச்சனை பண்ணாரு. இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு பிரச்சனையா இருக்குது. அதாவது அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஒரு செப்பரேட்டா வந்து இவங்க ஒரு தனியா யூனிக்கா இருக்காங்க. அந்த ஒரு தமிழான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத வந்து அவரால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறதா அர்த்தம். சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. துவக்கத்தில தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவில வந்து தேசிய கீதம். இதுதான் வந்து வழமை. கடந்த ஆண்டும் ஆளுநர் இதே நிகழ்வுல வந்து சந்திக்கும் பொழுதும் இதுதான் வழமையா நடந்தது. இந்த முறை வந்து அவர் வந்து திட்டமிட்டே வந்து இந்த நிகழ்வ புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டே வந்து அதுவும் ஆளுநர் அறிக்கையில தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. சில கரெக்ஷன்ஸ நாங்க சொன்னோம். அந்த கரெக்ஷன்ஸ் வந்து இவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா அவர் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையில வந்து ஆளுநர் உரையில இடம் பிடிச்சத அவர் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாரி சில ஸ்கீம்ஸ வந்து கவர்ன்மெண்ட் சொன்ன சில ஸ்கீம்ஸோட இத வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட ஃபண்டிங் விஷயம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி குடுத்துருந்துருக்காங்க. அவங்க வந்து இத வந்து அவரோட பாணியில பண்ணோம்னா, அது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கை மாரி வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் ஒரு இருக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா, அது வந்து இங்க சாத்தியப்படாத கூட விஷயம் இல்லையா? அத வந்து இவங்க வந்து திருப்பி அந்த இதுக்கு வந்து எந்த விதமான கிளியரன்ஸும் குடுக்காதனால, இவர் திட்டமிட்டு தான் வந்தது. இது இந்த ஆளுநர் மட்டும் கிடையாதுங்க. கேரளால இருக்கக்கூடிய ஆளுநர் கானும் இதே வேலைய பண்ணாரு. ஆனா கேரளால இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து தொடர்ச்சியா வந்து வெளியிலேருந்து பண்றாரு. இவரு வந்து கவர்ன்மெண்ட்டுக்கான அழுத்தத்த வந்து இப்படி குடுக்கல. இவர் வந்து உள்ளுக்குள்ள வந்துகிட்டே வந்து இது மாரியான ஒரு நெகட்டிவான விஷயத்த பேசுறது. தேசிய கீதம் முன்னாடியும் பாடணும், பின்னாடியும் பாடணும்னு சொல்லி எதுக்கு இல்லாத ஒரு வளமே வந்து இவர் இருக்குன்னு சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ் இவருக்கு பிரச்சனை. தமிழ்ங்கிற ஒரு அடையாளம் இவருக்கு பிரச்சனை. தமிழ்நாடுங்கிற பிரச்சனை. தமிழ்நாடுனா யாரோ இந்த முட்டா பயலுவ ஒருத்தன் சொல்லியிருக்கான். தமிழ்நாடுங்கிறது செப்பரேட் கண்ட்ரி மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்த வந்து அவங்கள்ட்ட ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால, அவருக்கு தொடர்ச்சியா அது வந்து பிரச்சனையா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு திருப்பி வந்து கோட்சேவோட வாரிசு. ஆனா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் இவ்வளவு அழுத்தமா அத சொல்லியிருக்கவும் தேவை கிடையாது. ஏன்னா சபாநாயகரும் மத்தியஸ்தமா உள்ளக்கூடிய ஒரு நபர் வந்து அது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாக ஒரு விஷயம் தான். ஏன்னா கோட்சே, சவார்கர்ங்கிறது வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தோ, வேற யாரோ சொல்லியிருந்திருக்கலாம். சபாநாயகர் அந்த டேர்ம பயன்படுத்தியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா, அது நம்ம 2 விஷயத்தையும் நம்ம கோடிடணும். கவர்னர் வந்து பேசினது அபத்தம் உச்சத்தினோன சபாநாயகர் வந்து தவிர்த்திருக்கலாம். கோட்சேங்கிறது. ஏன்னா, அவர் வந்து அந்த சட்டசபையில வந்து எல்லாரோட மாண்பையும் பேணக்கூடிய விஷயத்துல தான் அவர் இருக்கார். 2 எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி 2 பேருக்குமான ஒரு ஒரு மையமா தான் அவர் இருக்கக்கூடிய, நடுநிலை வைக்கக்கூடியவர் வந்து அவரு ஆனா சபாநாயகர் பொதுவாவே இப்ப நம்ம இருக்கக்கூடிய அப்பா வந்து அவர் அமைச்சராவே பாதி நேரம் பதில் சொல்லிருவாரு. அமைச்சர் சொல்ற பதிலே அவர் பாதி நேரம் சொல்லிருவாரு. சட்டமன்றத்திலயும் அப்படிதான் பேசுறாரு. சட்டமன்றத்திலயும் இப்படிதான் பேசுறாரு. அவருக்கு வந்து அதனால வாய் அவரால கட்டுப்படுத்த முடியல. அதனால அவரு அதையும் சொல்லியிருந்திருக்காரு. பட் ஆனா இது ஆளுநருடைய இது இது இப்படி ஒரு ஆளுநர் இனிமே தேவையா? அப்படிங்கிற ஒரு நிலைமைய தான் இந்த ஆளுநர் உருவாக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும் நம்ம. இல்ல இதுல இது பத்தி வந்து அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சபாநாயகர் அப்பாவு ஒரு விளக்கம் கொடுக்க போகும்போது, அ பொதுவாக கார்ட் ஆஃப் ஹானர் அதாவது அ ஆளுநரை வந்து வரவேற்று வரவேற்பு மைய மண்டபத்திற்குள்ள கூட்டு வர போகும்போது, தேசிய கீதத்தினுடைய இது மட்டும் ஒலிக்கும். ம். அப்படிதான் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது ஒலிச்சு தான் கூட்டு வர்றோம். ம். கூட்டு வந்ததுக்கப்புறம் அமர வைக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுனதுக்கு அப்புறம் ஏங்க நிகழ்வு அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் வந்து அதாவது நீங்க வீட்டுக்கு வந்த மருமகன சொல்லுவாள்ல, தீபாவளிக்கு வந்து சீர் குடுக்குறவன் முறைச்சுக்கிட்டு திரிவான்றான்ல. இந்த ஆளு ஆளுநரோட எண்ணங்கிறது அப்படிதாங்க. அதாவது எல்லா எந்த விஷயத்துலலாம் இந்த இந்த கவர்மெண்டோட நம்ம வந்து ஒரு பிரச்சனைய உண்டு பண்ண முடியுமோ, அது எல்லா சூட்சமத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியா. இது தமிழ் தாய் வாழ்த்து பாடலங்கிறதுக்காகலாம் வந்து அவர் ஆளுநரோட உரைய குடுக்கும்போதே அவர் அதில 1008 நோட்ஸ போட்டுக்கிட்டு தான் ஒரு வரி இது பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு.
உண்மையிலே அது அது தீர்மானம் நிறைவேற்றுற மாதிரி இந்த உரையை ஏத்துக்காம போனது நல்லதுதான். இவரை வச்சுக்கிட்டு நம்ம உரையை படிச்சானே படிக்காட்டி என்ன? கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அவங்க பாட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இல்ல ஆனா போறாங்க. அவர் படிக்காட்டினா கூட அது ஆளுநர் படிச்சிருந்தாலும் சபாநாயகர் படிச்சிருந்தாலும் அந்த இது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தானே அர்த்தம் ஆக்சுவலா. இல்ல அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஆனா ஒரு விஷயத்த வந்து தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆளுநர் உரையை வந்து அவை குறிப்பிலிருந்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆளுநர் படிச்சா மட்டும்தான் அந்த உரை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய விஷயம். ம். ஆளுநர் படிக்க வேண்டியது வந்து டிரான்ஸ்லேஷன் தான் சபாநாயகர் பண்றாரு. ம், ம். பட் அது வந்து யார் படிக்க வேண்டிய விஷயம் கேட்டா கவர்னர் தான் அதை படிச்சிருக்கணும். புரியுது. அதோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் சபாநாயகர் வாசிச்சு காமிக்கிறார் அவ்வளவுதான். பட் இந்த உரையோட பேர் ஆளுநர் உரை தான். ம். அதனால தான் ஆளுநர் உரையை வந்து நீக்கம் செய்து வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம்னு சொல்லி தீர்மானத்தை உடனடியாக கொண்டு வந்தது. ம். அதுக்கு அவ்வளவுதான். இனிமே அவர் அந்த உரைக்கு வந்து வேல்யூ இல்லாம ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம் இது. இதுல சம்பந்தமா பஞ்சாப் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த மாநிலத்துல ஆளக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து போகும்போது கவர்னர் வந்து நாங்க எதை கொண்டு போனாலும் ரிஜெக்ட் பண்றாரு. பிளஸ் அங்கேயே வந்து தமிழ்நாட்டிலே அதை தானங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஜெக்ட் பண்றாரு. பிளஸ் வந்து நாங்க வந்து ஆளுநர் குறிப்பு குடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அத வந்து படிக்க மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தில் படிக்காததுனாலயே நான் வந்து அந்த கோப்புகள்ல சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படிங்கிற ம். மாரி ஒரு வாதம் ஆமா. வைக்க போகும்போது, அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்துச்சுன்னு சொன்னோம்னா, உங்களுடைய வேலை வந்து அது கிடையாது. குடுக்குறது மட்டும் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குடுப்பவர்களுக்கு கையெழுத்து போடுவது கையெழுத்து மட்டும் தான் போடுவது தான். உங்களுடைய வேலை. உங்களால முடியலன்னா இல்லங்க. இவங்க வந்து ஆளுநருக்கு எந்த விதமான பவர்ஸ்ங்கிறது ரொம்ப வெரி லோ. ரப்பர் ஸ்டாம்ப் மாரி தான் கிட்டத்தட்ட. ஆனா இது வந்து இத வந்து பிஜேபி வந்து ட்ரிக்கர் பண்றாங்க. ம். அதாவது வந்து பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல ஒரு மாரியும், அவங்க இல்லாத ஒரு ஸ்டேட்ல வந்து கவர்னர் வச்சு என்ன அளவுக்கு ட்ரிக்கர் பண்ணி இங்க பண்ண முடியுமோ, ம். இவர் முழுக்க ஆளுநர் மாரியே இல்லையேங்க. இவர் ஆர்எஸ்எஸோட நபர் மாரி இவ்ளோ பட்டவர்த்தனமா, இவ்ளோ ஒரு இதா வந்து யாருமே இருந்ததே கிடையாது. இவர் வந்ததுலேருந்து பாருங்க திருக்குறள்ல ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு தமிழ்ல ஒரு பிரச்சனை, இப்படியே ஒரு சூழ்நிலையும் ஒரு இடத்துலயும் ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே ம். இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு தான் ஐயா குடைச்சலுக்கு தான் வச்சிருக்காங்க. வைகுண்டருக்கு காவி சாயம் இவங்க பூசப்பட்டது. எல்லாருமே இவங்க காவியோட உச்ச மையமா தான் இந்த வந்து கவர்னர் மாளிகையே காவி பெயிண்ட் வெள்ள பெயிண்ட்டுக்கு பதிலா காவி பெயிண்ட் அடிச்சா கூட இனிமே வந்து நம்ம வந்து ம். ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகத்தோட ஒட்டுமொத்த வந்து குரல் வரி நசுக்கிற மாதிரியான விஷயம். ஒரு டெமோக்ரஸிங்கிறது ஒரு விஷயத்த இல்லாம செயல்படுத்துறது. ம். கவர்னரோட போர்ட்ஃபோலியோ என்னன்னு தெரியாமலே ஒரு கவர்னர் வந்து செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆளோட இவருடைய உச்சபட்சமான ஒரு இது. அதுக்கு வந்து பிஜேபி வந்து ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர. நீங்க பண்ணுங்க, பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு பண்றாங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி தெலுங்கானால நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த அந்த ரெஃபரன்ஸ் வந்து சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பிட்டிருக்காரு. ஆ இவங்க தமிழிசை சவுந்தரராஜன வந்து இன்வைட் பண்ணாமையே ஆமா. சட்டசபையில கூட சட்டசபை நடத்துனாங்க. அதெல்லாம் நடத்துனாங்க. அந்த மாரி வந்து மரபுகளை தமிழ்நாடு இல்லங்க. அந்த மீறாம அளவுக்கு வந்து நம்ம திமுக அரசு வந்து அந்த அளவுக்கு ஆனா ஒரு முடிவுகள் எடுக்காம உண்மையிலே பாராட்டணும். உண்மையிலே இந்த ம். அரசாங்கத்தோட இது வந்து இவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ மசோதா திருப்பி வச்சப்பயும் சந்திங்கன்னு சொல்லும்போது, முதல்வர் போய் சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. அது ஆளுநருடைய உரையோட தான் ஆண்டு துவக்கம் இருக்குன்னா, மரியாதை நிமித்தமா குடுக்குறாங்க. எல்லாமே எவ்வளோ கான்ட்ரிவியூஷலா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய பாலிசி மேக்கிங் வந்து கவர்மெண்ட் தான். ம். ஆளுநர் கிடையாது. ஒரு மாநிலத்தோட பாலிசி மேக் பண்ணக்கூடிய யாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய பிரதிநிதிகள் தான் பாலிசி மேக் பண்ண போறாங்க. அவங்க தான் டிசைன் பண்ண போறாங்க. அவங்க தான் அதுக்கான அந்த வருஷத்துல பட்ஜெட்ல என்ன வரப்போகுது, என்னென்ன ஸ்கீம்ஸ் வரப்போகுதுங்கிற கிட்டத்தட்ட டிராஃப்ட் தான் கவர்னருடைய ஸ்பீச்சுங்கிறது. அத பாலிசி மேக் பண்றவங்க என்ன குடுக்குறாங்களோ, அத நீங்க வந்து வாசிக்கிறது மட்டுக்கான அதிகாரம் மட்டும் தான் ஆளுநருக்கு இருக்கே ஒழிஞ்சு, இவரே பாலிசி மேக்கர் ஆனான்னா, இது ஒண்ணும் டெமோக்ரசி சிஸ்டம் கிடையாதுல்ல இது உங்களுக்கு. ஒரு ஜனநாயகத்தோட மாண்பு கிடையாதுல்ல இது. அவர் வந்து முழுமையா வந்து அவர் அதிகாரத்த கையில எடுக்க நினைச்சாருன்னா, இத தான் பிஜேபி வந்து இந்தியா முழுவதும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இதே தான் அவர் நாகாலாந்துலயும் பண்ணாரு. ஏங்க இவர் நாங்க எல்லா இடத்தையும் நாகாலாந்த குட்டியச்சோராக்குனது இப்படி தாங்க ம். ஆக்கிட்டு தாங்க வந்திருக்காரு. இவரு அசைன்மென்ட் குடுத்து தாங்க இங்க அனுப்புனது. நாகாலாந்த பண்ணி அந்த நாகாலாந்துல இவ்வளோ பிரச்சனைகள் அங்க வந்து கலயபுரம் ஆனது காரணம்னா, இவர் ரொம்ப ஸ்பையா வேல பார்த்தாரு, இன்டெலிஜென்ஸா வேல பார்த்தாரும்பாங்க. அதெல்லாம் ம். எதுவுமே பண்ணல. அங்க 2 டீம்க்குள்ள ஸ்பிளிட்ட வந்து ரொம்ப தெளிவா பண்ணிவிட்டு வந்துட்டாரு. அவன் இன்ன வரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அங்க ரெடி பண்ணிட்டு வந்தாரு. ம். இப்ப இங்க வந்து இப்ப அதே ஒரு கான்ட்ரிவியூஷிய வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும், சென்ட்ரல் கைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ம். சோ இத வந்து இனிமே இவருக்கான விஷயங்கள் வந்து இனிமே ஒரு வித்ட்ரா பண்றதுக்கான தீர்மானத்த போடணும். இனிமே தொடர்ச்சியா அத வந்து வலியுறுத்திக்கிட்டே போணும். ஏற்கனவே தான் அத திருப்பி நெறைய பண்ணி பண்ணாங்கல்ல. இவ்வளவு பண்ணி எடுக்க டி மாட்டாங்க. ஆர் பாலு தலைமையில ஒரு குழு எல்லா போயிட்டு எது பண்ணாலும் இது மாரி அமித்ஷா ஒரு ஆளுநர் தானே பிஜேபி எதிர்பார்க்குது. அமித்ஷாவும் மீட் பண்ணாங்க. குடியரசுத் தலைவரை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, சித்தாந்தத்துடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கத்த செயல்படுத்தக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்க வரையும், அவருக்கு அதிகாரம் வந்து குடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர வந்து தள்ளி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து இன்னும் ஆட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அத வந்து திமுக எதிர்கொண்டுகிட்டே தான் இருக்கும். ஆனா திமுக அது ஒரு நல்ல விஷயம் தான். ம். ஏன்னா இது வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மத்திய மாநில விஷயங்கள்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது, இந்த மாநில சுயாட்சி விஷயங்கள் இதெல்லாம் திருப்பி ஓங்கி வெடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம குடுத்த ஜிஎஸ்டி வரியில ரிட்டர்ன் ஆன அமௌண்ட்ல வந்து நெறைய பிரச்சனை சவுத் ஸ்டேட் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருந்து பிரச்சனை ம். வரும்போது, கர்நாடகாவ சேர்ந்த ஒரு எம்பி பார்த்தீங்களா, அத சொல்லியிருந்தாரு. நீங்க இதே மாரி தொடர்ச்சியா டி.கே. நீடிச்சுக்கிட்டு சுரேஷ். இருங்க. சுரேஷ் வந்து நம்ம இவரு டி.கே. சிவகுமாரோட தம்பி. தம்பி வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க இதே மாரி நிலைமை நீடிச்சுச்சுன்னா, அங்க தென் தென் மாநிலங்கள்லாம் தனிநாடு கோரிக்கையை நோக்கி போகும்ன்னு சொல்லிட்டு. ம். இப்ப இது மாரியான ஒரு இந்தியாவோட ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வகையில வந்து செயல்படுறதுக்கு இது போன்ற ஆர்.என். ரவி போன்ற ஆளுநர்கள்,
கேரளாவில் இருக்கக்கூடிய கான் போன்ற ஆளுநர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா அதுக்கான வேலையை வந்து ரொம்ப யதார்த்தமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல இதுல குறிப்பா நீங்க அந்த ஆளுநரை இன்வைட் பண்ணதுல ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நம்ம விசாரிக்க போம்போது, சில மூத்த அமைச்சர்கள் வந்து முதல்வர் வந்து ஸ்பெயின்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் போய் ஆமா. நம்ம ஆளுநர் அழைக்க வேண்டாம். இந்த முறை வந்து நம்ம வந்து ஆளுநர் அழைக்காம நம்ம வந்து இல்ல சட்டமன்றத்த கூட்டணும். துரைமுருகன் அந்த கருத்தையும் சொல்லியிருந்திருக்காரு. ரகுபதி ம். இவங்கலாம் வந்து சொன்னாங்களா? ஏன்னா சும்மா அவரோட பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு. எதுக்கு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு. ம். அத தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன். திமுக வந்து மிக பெரிய மனசோட தாங்க அந்த இது பண்ணாங்க. எந்த சிஎம் எந்த தான் விதம் தனிப்பட்ட முறையில எந்த முடிவெடுக்கணும். விதத்திலயும் வந்து தன்னுடைய மாண்புகள வந்து தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற மாண்புகளையோ, தமிழக அரசிற்கு இத்தன வருஷம் இருந்த மாண்புகள் எதையுமே வந்து திமுக வந்து உடைச்சுக்கணும்னு நினைக்கல. ம். அத ரொம்ப தெளிவா அவங்க வந்து கட்டமைக்க தான் ம். செஞ்சாங்க. அந்த மாண்பை சிதைச்சது வந்து ஆளுநருக்கு வந்து பெரிய பங்கு இருக்கு. ம். ம். இது ஏதாவது நீங்க இதுவரை இல்லாத ஒரு வரலாறு ஒரு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இதுவரையும் பாடாம இந்த முறை பாடுனாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. ஆண்டாண்டு காலமா அதான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மரபு. நீ சட்டமன்றத்தோட என்ன மரபுன்னே தெரியாம நீ இந்த சட்டமன்றத்துக்கு நீ வந்து உட்கார்ந்துட்டு நீ வந்து அம்பலம் பண்றதுங்கிறது வந்து யாரோட தவறு அது? ம். ஒரு சட்டமன்றம் ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கான அவை மரபுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அவை மரபே உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து இங்க தேசிய கீதம் பாடணுங்கிறீங்கன்னா, நீங்க அவை மரபே தெரியாம வந்து உட்கார்ந்திருந்தது யாரோட தவறு அது? ம். ஆளுநரோட தவறு தானே அது? அதுல குறிப்பா வந்து தேசிய கீதத்த பத்தி அவ்வளோ நேரம் பேசிட்டு, உரைய புறக்கணித்த ஆளுநர், கடைசி கிளம்பும்போது தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. இல்ல அதுவே அதேதான். இல்ல அது அவர் அந்த அந்த ஒரு மாண்பு அவருக்கு தெரியலையா? ம். அவை முடிஞ்ச அப்புறம் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். அது ம். இருந்துட்டு போணுங்கிற அந்த ஒரு அறிவு வேணாமா? அப்ப அவருக்கு வந்து அதுதான் நான் சொல்றேனே. அவர் தேசிய கீதம்ங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ம். அவங்களுக்கு வந்து தேசிய கீதம் பிரச்சனையே கிடையாது. அவங்களோட பிரச்சனை வந்து அசெம்பிளில வந்து போன முறை வந்து என்னைய நீங்க வந்து அசிங்கப்படுத்துனீங்கல்ல. ம். போன முறை வந்து நான் இது பண்ணேன். அந்த முறை நானே உங்களுக்கு பதிலா உங்களுக்கு நான் வந்து உங்கள வந்து பண்றேன் அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸோட வெளிப்பாடு தான் அந்த ஆனா அது ஏன்னா அவரு பேக் ஃபயர் ஆன மாரி தெரியலையா உங்களுக்கு? அவருக்கே பேக் ஃபயர் ஆன மாரி அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆயிருக்குது. அவர் ம். இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்குது. அவருக்கு போன முறையும் பாருங்க. போன முறை ஒரு பேக் ஃபயர் தான். இந்த முறை ஒரு பேக் ஃபயர் தான். ம். இது யாருமே எந்த கட்சியுமே இத ரசிக்க மாட்டாங்கங்க. ம். அவன் ஏன் அவங்களோட இதிலே வந்து நயினார் நாகேந்திரன் அவரு பாரதிய ஜனதாவுடைய எம்எல்ஏ சட்டமன்ற குழு சொல்லும்போது, தலைவர். குழுத் தலைவர் சொல்லும்போது, ஆளுநர் உரைய வாசிச்சிருக்கணும்னு தான் ம். சொல்றாரு. ம். யாரா இருந்தாலும் அந்த உரைய வாசிக்கணும். உங்களுக்கு குடுக்கப்பட்ட அதிகாரம்ங்கிறது நீங்க சட்டமன்றத்தில போய் அந்த சட்டமன்ற உரைய வாசிக்கிறது தான். அதுல கூடுதல் குறைகள் இருந்தா, அது முன்னாடியே நீங்க கலந்து பேசி அத முடிவு பண்ணியிருக்கணும். ம். சட்டமன்றத்தில வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில ஒரு கண்ணியம் இருக்குங்க. அத நீங்க இஷ்டத்துக்கு குலைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல நீங்க. ம். ம். இத்தன வருஷம் பாரம்பரியம் சட்டமன்றத்தில வந்து நீங்க இஷ்டத்துக்கு மதராஸ் பட்டினம் எல்லா ஸ்டேட்டோடயும் கிட்டத்தட்ட பழமையான சட்டமன்றம். முதல் சட்டமன்றம். நூற்றாண்டு சட்டமன்றங்க முதல் அது. சட்டமன்றம் இது ஆக்சுவலா. நூற்றாண்டு சட்டமன்றத்தில போய் நீங்க உன் இஷ்டத்துக்கு வந்து நான் வந்து கோலி விளையாடுறவங்க மாரி நீ பீகார்ல உட்கார்ந்திருக்க மாரி நீ வந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? இது மாரி ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஆளுநர்னால வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு அவலம் தான் இது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுநரா தான் அவர் ஆர்.என். ரவி இருக்காருன்னு தான் சொல்லணும். இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது ஆளுநர் இல்ல தன்னுடைய அவர் போக்கை இனிமேல மாற மாட்டாருங்க. அவர் வந்து இனிமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு கழகம் தமிழ்நாட்ட முடிஞ்ச அளவு என்னென்ன டிகர் பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுவாரு இனிமே. இனிமே ரைடுக்கு இனிமே இத வச்சு இனிமே அமைச்சர்கள் மேல என்ன பண்ணலாங்கிறத நோட்டீஸ் பண்ணுவாரு. எல்லாமே அத இனிமே பண்ணுவாங்க. ஏற்கனவே அதிமுக வந்து குடுத்துருக்காங்க. சில புகார் பட்டியல் குடுத்துருக்காங்க அமைச்சர்கள். அத வந்து தூசி தட்ட முடியுமான்னு பார்ப்பாரு. இந்த வேலையெல்லாம் இனிமே தொடர்ச்சியா நடக்கும். தேர்தல் வேற வரதுனால அவங்களோட விஸ்வரூபம் இன்னும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா திமுக பண்ணத வந்து அவரால ஜீரணிச்சுக்க முடியல. கண்டிப்பா அதுக்காக வேற ஏதாவது ஒரு ரியாக்ஷன கண்டிப்பா ஒரு ஆளுநர் பண்ண தான் செய்வார். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பல கருத்துக்களை தெரிவித்தமைக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.